இந்த விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது கூட, இது இந்த மாதிரி தான் முடியும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. ஒரு குட்டி சண்டே விளாக் பார்க்கலாமா? சண்டே அன்னைக்கு காலையில டீக்கு அப்புறமா டைரக்டா லஞ்ச் தான். சண்டே லஞ்ச் ஹெவியா இருக்குன்றனால பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுவோம். மார்னிங் சூப்பரா ஒரு ஜிஞ்சர் டீயை போட்டு குடிச்சிட்டு இங்கிட்டு திரும்புறேன். ஃப்ரெண்டு வீட்ல இருந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்திருக்கு. உருளைக்கிழங்கு மசாலா பூரி. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வீட்டுக்கு கொடுத்து விட்டுட்டு பிள்ளைங்க 2 பேரையும் அவங்க வீட்டில் வச்சு சாப்பிட வச்சுட்டாங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நாங்கள் சாப்பிடும் போது மணி 12. இதுக்கப்புறம் எங்கேருந்து மட்டன் பிரியாணிலாம் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெவியாயிரும் இல்லையா? ஹஸ்பண்ட் சிம்பிளாக சாம்பார் வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சண்டே அதுவுமா சாம்பாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நான்வெஜ் சமைக்கிறது கூட நமக்குலாம் ரொம்ப ஈஸி. சாம்பார் வைக்கிறதுனா பெரிய கடுப்பு பிடிச்ச வேலை. நிறைய காய்கறி நறுக்கணும், வதக்கணும், தாளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சாம்பார் சாப்பிட்றதுக்குலாம் ரொம்ப பிடிக்க தான் செய்யும். பட் வேலை ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நான்வெஜ்ஜை விட. சரி அம்மா ஸ்டைலில் எல்லாத்தையும் மொத்தமாக வேக போட்டு புளி ஊற்றி அதுக்கப்புறம் தாளிப்பு சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் பண்ணேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா சாம்பார் எனக்கு கம்மியாக பண்ணவும் தெரியாது. எல்லா காய்கறியும் போடும்போதே அதுவே நிறையா வந்துடும். இந்த பாத்திரத்தில் சாம்பார் வைக்கலான்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா எப்படியும் சட்டி காணாது, மாற்றிடலாம் இப்போவேன்னு சொல்லிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். சண்டே அன்னைக்கு நான்வெஜ் இல்லைன்னா என்ன, அதான் நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி கை கொடுத்தது தான் மாம்பழம். மாம்பழ சீசன் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே லஞ்சு கூட எப்படியும் மாம்பழம் இருக்கும். ஸோ இன்னைக்கு மாம்பழம் இருக்கிறனால ரொம்ப ஹாப்பி. சாம்பாருக்கு காய்கறி ஒரு பக்கம் வேக வச்சுட்டு சோறு இன்னொரு அடுப்பில் வச்சுட்டேன். அப்புறம் பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ காய்கறிலாம் வெந்ததுக்கப்புறம் அதில் பருப்பு சேர்த்தாச்சு. கடைசியாக கொஞ்சமாக புளி ஊற்றி கொதிச்சதுக்கு அப்புறமா தாளிப்பு சேர்த்துற வேண்டியதான். சோறு அப்போவே அடுப்பில் வச்சேன். ஏன் இன்னும் கொதிக்கலன்னு பார்க்கும்போது தான் தெரியுது நான் இன்னும் அடுப்பை ஆன் பண்ணவே இல்லை. ஸோ அதை ஆன் பண்ணி வச்சுட்டு சாம்பார் கொதி வந்ததுக்கப்புறமா தாளிப்பு சேர்த்துட்டேன். மணிக்கணக்காக வதக்கி தாளித்து பார்த்து பண்ணுற சாம்பாரை விட அம்மாவோட ஸ்டைலில் சிம்பிளாக பண்ணும்போது அது நம்ம பண்ணுற சாம்பாரை விட டேஸ்ட்டு செம்மையாக வந்துடுது. அண்ட் இது கூடவே நாள் பண்ண மீன் குழம்பு கொஞ்சமாக பேலன்ஸ் இருந்தது. சட்டியோடு இப்படி கருக சூடு பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறமா பீக்கங்காய் தோலில் சட்னி ரெடி பண்ணியிருந்தேன். அதையும் வெளியில் எடுத்து வச்சாச்சு. அதான் இவ்வளோ சைடிஸ் இருக்கே, கூடவே ஆம்லேட் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னால் இல்லை சாம்பாருக்கு பிள்ளைங்களுக்கு அப்பளம் வச்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும், நான் வேணா ஹெல்ப் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் பொரிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. இதை பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அவ்வளோ அக்கப்போரு. நான்லாம் எண்ணெயை ஒரே தடவை சூடு பண்ணிட்டு அதுலேயே எல்லா அப்பளத்தையும் பொரிச்சு முடிச்சிருவேன்னு சொல்லிட்டு பாதியிலேயே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டாங்க. கடைசி பேட்ச் அப்பளம் போடும்போது அது சரியா பொரியலை. ஆனால் அப்பளம் இப்படி பொரிஞ்சாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வேற சொல்லி சமாளிச்சுக்கிட்டாங்க. சரி நம்ம ஆம்லேட்டை போடுவோன்னு சொல்லிட்டு அதுக்கு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இருக்கேன். நான் இந்த மாதிரி முட்டையை டைரெக்டாக உடச்சி ஊற்றும் போது நிறைய பேர் கேட்குறீங்க ஒரு பவுலில் உடச்சிட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க, சம்டைம்ஸ் முட்டை கெட்டு போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே துபாயில் எல்லா முட்டையிலுமே பார்த்தீங்கன்னா அந்த டேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கரெக்டாக நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா முட்டை கெட்டு போக வாய்ப்பே இல்லை. இது வரைக்கும் எனக்கு கெட்டு போனதே இல்லை. அதனால தான் இந்த மாதிரி சேர்க்குறேன். அண்ட் கையோட மாம்பழம் கட் பண்ணி வச்சுட்டு ஆம்லேட்டும் போட்டு எடுத்தாச்சு. சண்டே அதுவுமா சிம்பிளாக முடிஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தேன். செஞ்ச தினமும் சிம்பிள் தான், ஆனால் பார்க்கும்போது வகையாக இருக்கிற மாதிரி இருந்தது. என்னதான் எவ்வளோ இருந்தாலும் சாம்பாருக்கு எனக்கு ஊறுகாய் வேணும். வீட்டில் பண்ண ஹோம்மேட் லெமன் ஊறுகாய் இருந்தது. ஸோ அதை எடுத்து வச்சாச்சு. இந்த சண்டே விளாக்ல பிரியாணி சட்டி தம் உடைக்கிற மாதிரி காட்டி முடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன். பட் இந்த மாதிரி சூப்பராக சாப்பிட்டாச்சு, கம்ஃபர்ட்டாக இருந்தது. நீங்கள் என்ன பண்ணீங்க?